சுகப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் அருளுரைத்துளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது சரீரத்திலே வியாதியோடு கூட இருந்த மனிதர்கள் அதிகமாய் அந்த பகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பார்க்கும் பொழுது குஷ்டரோகம் உள்ளவர்கள், திமிர்வாதம் பக்கவாதத்துக்கு ஒப்பாக இருக்கிறவர்கள், ஜுரம், இரண்டாவது கடல் பயணத்திலே போகும் பொழுது பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, இன்னும் மற்றொரு திமிர்வாதக்காரனை பார்க்க முடியும். 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அங்கு பார்க்க முடிகிறது. சிறு பெண் மரித்து போன சூழ்நிலை அங்கு பார்க்க முடிகிறது. குருடர்களை அங்கு பார்க்க முடிகிறது. இப்படி மத்தேயு 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட வேதனைகள் நிறைந்த மனிதர்களை அங்கு காண முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இன்றைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த வியாதிகளும் மரணமும் இந்த உலகத்தில் நம்மால் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த காரியம் உலகத்துக்கு ஏன் வந்தது? வேதத்தில் பார்க்கிறோம், ஆதாம் என்ற முதல் மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே, தேவன் சொன்ன வார்த்தையை மீறினதினாலே ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். உன்னிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். ஆதாம் தேவன் பக்கம் நிற்காதபடி பிசாசின் பக்கம் நின்றதனாலே அதற்கு பிறகு பிறந்த எல்லா மனிதர்கள் மீதும் இந்த பாவம் ஆட்கொண்டிருக்கிறது. பாவத்தின் விளைவினாலே இந்த உலகத்திலே வியாதியும் மரணமும் இந்த உலகத்தில் இருக்கிறது, பயம் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதை நிவர்த்தி செய்யும்படியாக அவர் என்ன செய்தார்? மனிதர்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், ஆவியாய் இருந்த தேவன் மனிதனுக்காக, மனிதனை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த நாட்களிலே இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களை அவர் சந்தித்தார். குஷ்டரோகம் தேவ கோபத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. பழைய ஏற்பட்ட காலங்களிலே மீரியாம் தன் சகோதரனுக்கு விரோதமாய் முறுமுறுப்பார்கள், குஷ்டரோகம் வரும், தேவ கோபத்தை அங்கு நாம் பார்க்க முடியும். இப்படி பல சம்பவங்களிலே குஷ்டரோகம் தேவ கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக நம்மால் காண முடியும். அப்போ வியாதி, இந்த குஷ்டரோகம் தேவ கோபத்தை, தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவை பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகத்தை உள்ள ஒரு மனிதனை அவர் தொடுவார். தொட்ட உடனே குஷ்டரோகம் சுகமாகும். பிரியமானவர்களே, அங்கு இருக்கக்கூடிய ஏராளமான ஜனங்கள் இதை பார்த்து தேவ கோபம் நீங்கியதை பார்ப்பார்கள். அப்ப தேவ கோபம் யாரால் நீக்கப்படுகிறது? தெய்வத்தினாலே தெய்வத்துடைய கோபத்தை நீக்க முடிகிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அதுபோல இங்க இருக்கக்கூடிய அநேக பாவத்தினால் வந்த விளைவு, சரீரத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்ததோ, குஷ்டரோகம், ஜுரம், திமிர்வாதம், மரணம், கண் பார்வையற்ற நிலைமை, இவையெல்லாம் எப்படி வேதனை தரக்கூடியதாக இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய மனுஷனுக்கும் பலவீனங்கள் பாவத்தால் இருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட வியாதிகளை இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே சுகமாக்கினதை போல அவர் எப்படி சுகமாக்கினார்? குஷ்டரோகியை தொட்டார், கண் தெரியாத மனிதனை அவர் தொட்டார், மரித்து போன சிறுமியை அவர் தொட்டார், பேதுரு மாமி ஜுரமாயிருக்கும் பொழுது அவர் தொட்டார். அவர் தொட்டு சுகம் கொடுத்தது போல நம்முடைய ஆவிக்குரிய பிரச்சனைகளை, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக இருக்கக்கூடிய பிரிவான பகையை சரி செய்யும்படியாக அவர் என்ன செய்தார்? வாயின் வார்த்தையினாலோ தொட்டோ அல்ல, தன்னுடைய சரீரத்தையே என்ன செய்தார்? சிலுவையிலே தொடும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆணிக்கும் சிலுவைக்கும் நடுவாக தன் கரங்களை நீட்டினார். பிரியமானவர்களே, அவர் சிலுவையிலே உச்சம் தலைமுதற் கொண்டு உள்ளம் பாதமட்டமாய் இரத்தம் சிந்தி மரித்ததனாலே இந்த பாவத்திற்கான பரிகாரம் செய்யப்பட்டது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள், அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதற்குள்ளாக என்னுடைய ஆவிக்குரிய பிரச்சனை, என்னுடைய ஆவிக்குரிய பாவம், நோய், இது சரியாகிறது. பிரியமானவர்களே, இது நான் எப்படி செய்ய வேண்டும்? இது என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4:5 வாசிக்கும் பொழுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரனென்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? குஷ்டரோகமாய் வந்தவன், அவனுக்கு வெற்றி கிடைத்தது. மரித்த சிறுபெண்ணுக்கும் வெற்றி கிடைத்தது, மரணத்தின் மீது வெற்றி இல்லையா, தேவ கோபத்தின் மீது வெற்றி.
இருளாயிருக்கூடிய மனிதர்கள் வந்து சுகம் கிடைத்தது. இருளின் மேல் வெற்றி. இதுபோல என்னுடைய பாவத்தின் மீது எனக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனிடத்தில் நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு வெற்றி கிடைக்கும். நீங்களும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் இணைய வேண்டும் என்று சொன்னால், வெற்றி பெற்ற தேவனோடு கூட நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை ஜெயித்து இனி இந்த உலகத்துக்காக வைத்திருக்கூடிய பாவத்தின் சம்பளமாகிய இரண்டாவது மரணமாகிய அக்னியும் கந்தம் எறிகிற நரகத்திலே நீங்கள் போகாதபடி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஜெயிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நீங்கள் ஜெயிக்கப்படுவீர்கள். இந்த காலை வேளையில் நாம் இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட என்னுடைய சரீரத்துக்கு மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவர் பரிகாரி என்பதை உணர்ந்து அவர் விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.